ஏற்ப குறைந்தணிந்த சொற்பொழிவால் யுதிஷ்டிரரின் புரிதல் வெளிச்சத்துக்கு வந்தது. மேலும் அவர் பிரமனின் பகல் மற்றும் இரவின் தன்மை குறித்து மேலும் தெளிவுபடுத்த முயன்றார். வணக்கத்திற்குரிய பீஷ்மரே, சொல்லுங்கள் என்று யுதிஷ்டிரர் கேட்டார். பிரமனின் பகல் மற்றும் இரவின் காலம் என பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் அழிவுடன் அவை எவ்வாறு தொடர்புடைய யுதிஷ்டிரரின் ஆர்வத்தால் மகிழ்ச்சி அடைந்ததைப் போல பீஷ்மர் புன்னகைத்தார். ஆரம்பத்தில் பிரபஞ்சம் தோன்றிய பிரகாசமான விதையான பிரமம் மட்டுமே இருந்தது. அவர் விடியற்காலையில் விழித்தபோது அவர் அவித்யா அல்லது அறியாமையின் உதவியுடன் பிரபஞ்சத்தை உருவாக்கினார். இந்த ஆதி இருளிலிருந்து ஒரு பரந்த மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆற்றல் வெளிப்பட்டது. இது விரைவாக மனதாக மாறியது. வெளிப்படையான உலகின் ஆன்மாசிக் அல்லது தூய்மையான உணர்வு மற்றும் அவித்யா ஆகியவற்றால் நிரம்பி வழியும் மனம் 7 பெரிய உயிரினங்களை உருவாக்கத் தொடங்கியது. விண்வெளி, காற்று, ஒளி, நீர், பூமி, ஒளி மற்றும் வடிவம் பல்வேறு ஆற்றலால் ஊக்கமளிக்கப்பட்ட இந்த நிறுவனங்கள் முதலில் தனித்தனியாக இருந்தன. ஆனால் இறுதியில் ஒன்றிணைந்த நிலையில் ஒன்றிணைந்தன. அவை ஒன்றிணைந்த போது அவை உடலின் உறுப்பு பகுதிகளை உருவாக்கின. அவை பின்னர் கைகால்கள் என்று அழைக்கப்பட்டன. மொத்த உடல் வடிவம் பெறும்போது நுட்பமான மலாக் அதனுள் நுழைந்து அதனுடன் பழுது பார்க்கப்படாத செயல்களின் எச்சத்தை கொண்டு வந்தார். பின்னர் அனைத்து உயிரினங்களின் அசல் படைப்பாளரான பிரம்மன் தன்னை பிரித்து எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்கும் மேற்பார்வையிடுவதற்கும் நுட்பமான வடிவத்திற்குள் நுழைந்தார். இந்த வழியில் அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆண்டவராக ஆனார். நடமாடும் மற்றும் அசையாத நிறுவனங்களை உருவாக்குவதற்கு பொறுப்பானவர் கடவுள்கள், மனிதர்கள், ஆறுகள், கடல்கள், மலைகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் பாம்புகள் ஆகிய உலகங்களை அவர் உருவாக்கியதால் பிரம்மனின் படைப்பு சக்தி எல்லையற்றதாக இருந்தது. ஒவ்வொரு படைப்பும் முந்தைய படைப்புகளிலிருந்து அதன் பண்புகளை தக்க வைத்து கொண்டது. சில அடுத்தடுத்த படைப்புகளில் புதியவற்றை பெற்றன. படைப்பாளியே உயிரினங்களுக்கும் இடையிலான உறவுகளை உருவாக்கி அவற்றை பல்வேறு ஆற்றல்களால் ஊக்குவித்தார். படைப்பின் இயல்பு குறித்து விவாதித்த தத்துவ ஞானிகள் முயற்சி, விதி அல்லது இயற்கை விளைவுகளை உருவாக்குவதற்கு காரணம் என்று முன்மொழிந்தனர். இருப்பினும் நாம் அறிந்தபடி உலகை கொண்டு வந்தது இந்த மூன்றின் ஒன்றிணைப்பு என்று அவர்கள் இறுதியில் முடிவு செய்தனர். இதற்கிடையில் புத்திசாலித்தனமான ஆண்களும் பெண்களும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள முயன்று விஷயங்களின் அறிவியலில் தங்களை அர்ப்பணித்தனர். அவர்களை பொறுத்தவை தவம் மிக உயர்ந்த நன்மை, அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டை அடைவதற்கான ஒரு வழியாகும். தவத்தின் மூலம் ஒருவர் அனைத்து ஆசிரியையும் பெற முடியும், மேலும் அனைத்து உயிரினங்களுக்கும் எஜமானவாக முடியும். முனிவர்கள் தவத்தின் அர்ப்பணிப்பின் மூலம் படைப்பின் இரகசியங்களையும் விடுதலைக்கான பாதையும் உள்ளடக்கிய வேதங்களை இடைவிடாமல் படிக்க முடிந்தது. அனைத்து உயிரினங்களின் தலை சிறந்த குரு வேதங்களின் வார்த்தைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி அவற்றிற்கு தொடக்கமும் முடிவும் இல்லாத அறிவை ஊட்டினார். முனிவர்களின் பெயர்கள் இருக்கும் விஷயங்களில் காணப்படும் பல்வேறு வடிவங்கள் மற்றும் செயல்களின் போக்கு அனைத்தும் வேதங்களிலிருந்து தோன்றின. ஆரம்பத்தில் பிரம்மன் எல்லாவற்றையும் முன்பு இருந்த முன்மாதிரிகளிலிருந்து உருவாக்கினார். விடிய காலையில் அவற்றை மீண்டும் உருவாக்குகிறார். ஆன்மாவின் விடுதலை என்ற தலைப்பு வேதங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதை அடைவதற்கான 10 வழிகளுடன் வேதங்களை படிப்பது, உள்நாட்டு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வது, தவம், அனைத்து வாழ்க்கை முறைகளுக்கும் பொதுவான கடமைகளை கடைப்பிடிப்பது, தியாகங்கள், தூய புகழ், தியானம் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் செயல்களின் செயல்திறன். பண்டைய பாரம்பரியத்தில் வியாச தனது சீடர்களுக்கு முன்னால் நின்றார். அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசிக்கின்றன. நேரம் முடிவுக்கு வரும்போது வெளிவரும் பெரிய மர்மத்தை பற்றி நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் கூறினார். அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்த போது பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பெரிய மோதல் வெடித்தது. ஒரு பெய்தல் சூரியன்கள் பிரகாசித்தன. அவற்றின் நெருப்பு கதிர்கள் இருண்ட பானத்தை ஒளிய செய்தன. நெருப்பின் சக்தி வாய்ந்த கடவுளான அக்னி 7 தீப்பிழம்புகளாக வெடித்தார். ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட தெய்வீகமாக தோன்றிய தீவிரத்துடன் எரிந்த. ஒரு காலத்தில் உயிர் மற்றும் பசுமையால் நிரம்பியிருந்த பூமி ஆமை ஓட்டை போல சுருங்கத் தொடங்கியது. மரங்கள், மூலிகைகள் இந்த கிரகத்தை தாயகம் என்று அழைத்த அனைத்து நடமாடும் மற்றும் அசையாத பொருட்கள் அனைத்தும் அதன் பொருளுக்குள் மறைந்து விட்டன. இப்போது அதன் சொந்த பண்புகள் இல்லாத
பூமியின் வாசனையை எடுத்துக்கொண்டது. வாழ்க்கையின் ஏதோ ஒரு ஒற்றுமையை பிடிக்க முயற்சிப்பது போல நீர் உறுப்பு கரைக்கத் தொடங்கியதும் வெப்பம் பிடித்து அதன் பாதையிலுள்ள அனைத்தையும் விழுங்கியது. தீப்பிழம்புகள் நடனமாடி சுழன்று அவற்றின் மையத்தில் இருந்த சூரியனை மறைத்தன. விண்வெளியே ஒரு பரந்த எரியும் பிரபஞ்சமாக மாறியது. தெய்வீகத்தின் நெருப்பு நாக்குகளால் நிரப்பப்பட்டது. ஆனால் விண்வெளி எரிந்தபோது கூட அதையும் விட பெரிய ஒன்றால் அது நுகரப்பட்டது. காற்று ஒரு பெரிய கதலையுடன் காற்று பிரபஞ்சத்தின் வழியாக வீசியது. வெப்பம் மற்றும் ஒளியின் வடிவத்தை எடுத்தது. அது கத்துகிறது மற்றும் கோபமடைகிறது. அதன் ஒளி பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கிறது. காற்றின் கோபம் குறைந்த போது விண்வெளியே ஒளியின் பண்பை பெற்றது. காற்றின் குரல் அமைதியாக இருந்தது. அது அமைதியான நிலைக்குள் நுழைந்தது. ஆனால் இந்த அமைதியும் ஓட முடிவாக இல்லை. ஏனென்றால் விண்வெளியின் ஆழத்தில் ஒரு பெரிய சக்தி அசைந்தது. மனது வெளிப்படையாக இருந்த எல்லாவற்றுக்கும் வழிவகுத்தமளவு இப்போது அதன் பண்புகளை மீண்டும் தனக்குள்ளேயே விலக்கிக் கொண்டது. பிரபஞ்சம் படைப்பின் கருப்பையில் மீண்டும் விழுக்கப்படுவது போல் இருந்தது. இந்த விலகல் முடிந்ததும் மனமே சந்திரனால் விழுங்கப்பட்டது. சந்திரன் சங்கல்பம் என்றும் அழைக்கப்படும் சந்திரமாவின் அதிகாரம் பின்னர் ஒச்ச கடவுளான ஈஸ்வரரின் ஆட்சியின் கீழ்கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் சித்தாவை அழிக்க தீர்ப்பையும் புரிதலையும் நிர்வகிக்கும் திறன்கள் ஒரு பெரிய விருப்பத்தின் செயல் தேவைப்பட்டது. இது நிறைவேற்றப்பட்ட போது அடையப்பட்ட நிபந்தனை உயர்ந்த அறிவின் ஒன்றாகும். ஆனால் இந்த அறிவு கூட நித்தியமாக இருக்கவில்லை. காலமே வந்து அதை விழுங்கிவிட்டது. அதன் சொந்த சந்ததியை விழுங்குவது போல மேலும் வேரம் சக்தியால் நுகரப்பட்டது. பின்னர் அது தெய்வீக ஞானமான வித்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் விழுந்தது. இறுதியாக வித்யாவின் சக்தியால் அவர் வழிநடத்தப்பட்டு ஈஸ்வரர் அவரது ஆன்மாவில் இல்லாத தன்மையை வேண்டினார். இதுவே வெளிப்படுத்தப்படாத மற்றும் உன்னதமான பிரமாணித்தியமான மற்றும் மிக உயர்ந்தவர். இந்த தருணத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் படைப்பின் ஆழத்திற்கு திரும்ப தேவைப்பட்ட மற்றொரு கால சுழற்சியில் புதிதாக பிறக்க தயாராக இருந்தால் இவ்வாறு வியாசர் பேசினார். அவரது வார்த்தைகள் பண்டைய இந்தியாவின் புனித பாரம்பரியத்தில் மரியாதைக்குரிய முனிவரான வியாசர் தனது கேட்பவை முன் நின்றார். தனது உன்னத வர்க்கத்தின் கடமைகளை பற்றி அறிய ஆர்வமுள்ள ஒரு இளம் பிராமண படைப்பை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் என்று வியாசர் கூறினார். இப்போது நான் உங்களுக்கு ஒரு உண்மையான பிராமணரின் வழிகளை வழங்குவேன். அவர் பேசத் தொடங்கிய போது இளம் பிராமணரின் கண்கள் எதிர்பார்ப்புடன் விரிந்தன. வேதங்களில் தேர்ச்சி பெற்று புனித தடங்குகளைச் செய்ய ஒருவர் பண்டைய ஞானத்தில் ஞானமுள்ள ஒரு போதகரை தேட வேண்டும் என்று வியாசர் விளக்கினார். இளைஞர்கள் தனது குருவுடன் வாழ வேண்டும், விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும், மேலும் தனது ஆசிரியர் மீது பணிவையும் மரியாதையையும் வெளிப்படுத்த வேண்டும். தனது படிப்பை முடித்தவுடன் இளம் பிராமணர் அனைத்து தியாகங்களையும் அறிந்து கொண்டு வீடு திரும்புவார். மேலும் 4 உன்னதமான பாதைகளில் ஒன்றை தொடங்க தயாராக இருப்பார். வீட்டு வாழ்க்கை பிரம்மச்சாரியாவன வசிப்பிடம் அல்லது ஒரு யாதியின் வாழ்க்கை உலக பிணைப்புகளை வென்ற ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் கூடிய வீட்டுக்காரர் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. வியாசர் தொடர்ந்தார். ஒரு பிராமணன் தனது 3 கடன்களை கடவுள்கள், முனிவர்கள் மற்றும் மூதாதையர்களுக்கு குழந்தைகளை பெற்றெடுப்பதன் மூலமும் வேதங்களை படிப்பதன் மூலமும் தியாகங்களை செய்வதன் மூலமும் செலுத்துகிறான். பின்னர் அவர் தவத்தின் செயல்களின் மூலம் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், புகழுக்காக பாடுபட வேண்டும், ஒரு சிறந்த நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும். பிராமணர்களின் புகழ் அறிவு, கடுமையான கவம், தியாகம் மற்றும் பரிசுகளின் தேர்ச்சி ஆகியவற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. வியாசர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் நீதியின் பாதையில் நடந்த மாபெரும் மன்னர்கள் மற்றும் முனிவர்களின் உருவங்களை சித்தரிக்கின்றன. மன்னர் சத்யசந்தர் பணிவுடன் ஒரு பிராமணருக்காக தனது உயிர் சுவாசத்தை செலுத்தி சொர்க்கத்திற்கு ஏறினார். ரந்திதேவர் வசிஷ்டருக்கு வெதுவெதுப்பான நீரை மட்டுமே கொடுத்துவிட்டு அடுத்த உலகில் உயர்ந்த கௌரவங்களை பெற்றார். ஒரு தகுதியான அவருக்கு பல்வேறு செல்வங்களை வழங்கிய அத்தியின் மகன் இந்த தாமனா பிராமணருக்காக தனது கைகால்களையும் குழந்தையையும் வழங்கிய
உசிலாராவின் மகன் சிவி கண்களை கொடுத்த பெததனா அழகான கொடியை நான் கொடையாக வழங்கிய தேவவிருத மன்னர் ஆரியோரின் கதைகளை வியாசர் நினைவு கூர்ந்தபோது கேட்பவரின் இதயம் மரியாதையுடன் பெருகியது. இந்த உன்னதமான ஆன்மாக்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக வியாசரின் வார்த்தைகள் மூலம் எதிரொலித்தன. அம்பரிஷா சாவித்தை டலமேயா யுவஸ்வ நேமி ராமர் கயாவஸ்டர் காந்தமாவின் மகன் மருத பிரமதத்த மித்தர சாரா சாசர்ஜி சதத்யுனா துதீம மதரஸ்வர் லோமவதர் மற்றும் பெசேனஜி ஒவ்வொருவரும் பிராமணர்களுக்கு தாராளமாக கொடுத்தனர். மேலும் அவர்களின் புகழ் ஊனி வரை நீடிக்கும் வியாசர் தனது கதையை முடித்தவுடன் இளம் பிராமணரின் கண்கள் அவரது கடமைகள் மற்றும் நீதியின் பாதை பற்றிய புதிய புரிதலால் பிரகாசித்தன. அவரும் அதை பின்பற்ற முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்தியாவின் பண்டைய பாரம்பரியத்தில் வியாசர் தனது சீடர்களுக்கு ஆழ்ந்த ஞானத்தை வழங்கினார். வேதங்கள் மற்றும் அவற்றின் கிளைகளில் வேரூன்றிய திராய் என்று அழைக்கப்படும் அறிவை பெறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதன் மூலம் அவர் தொடங்கினார். இந்த அறிவு பணக்காரர்கள், சமன்கள், வர்ணம், அக்ஷரார், இயேசூஸ் மற்றும் அதர்வன்களை உள்ளடக்கியது. இந்த புரிதலை கொண்டவர்கள் இருப்பின் அடிப்படை தன்மையையும் எல்லாவற்றையும் ஒன்றோடொன்று இணைப்பதையும் புரிந்து கொள்ள முடியும். தனது ஆன்மீக பயணத்தில் வெற்றி பெற ஒரு பிராமணன் பழத்து கொள்ள வேண்டிய குணங்களை பற்றி வியாசர் பேசினார். வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கடமைகளுக்கு ஏற்ப வாழ்வதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் ஒருவரின் வாழ்வாதாரத்தை சம்பாதித்தார். மேலும் ஒருவரின் உணர்வுகளையும் விருப்பங்களையும் கட்டுப்படுத்தினார். ஒரு உண்மையான பிராமணர் வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்ய வேண்டும். நற்குணத்தின் தரத்தால் வழிநடத்தப்படும் வாழ்க்கையை வாழ வேண்டும். வியாசர் தனது ஞானத்தை தொடர்ந்து வழங்கும் போது அனைத்து உயிரினங்களையும் அவற்றின் இறுதி இலக்கை நோக்கி கொண்டு செல்லும் சக்தி வாய்ந்த கால நதியை அவர் விவரித்தார். இந்த நதி அதன் கடுமையான நீரோட்டங்கள், விளிம்புகள் மற்றும் முதலைகள் ஆகியவற்றால் பகைப்படுத்தப்படுகிறது. ஆனால் அறிவும் ஞானமும் உள்ளவர்களுக்கு அதை பாதுகாப்பாக கடக்க முடியும். அறிவின் படகை கொண்ட புத்திசாலி தனிநபர் இந்த துரோக நீரோட்டத்தில் பயணம் செய்து விடுதலையின் கரைகளை அடைய முடியும். வெறும் அறிவார்ந்த புரிதல் மட்டும் போதாது என்று வியாசர் எச்சரித்தார். ஒருவர் அடக்கம், குற்ற உணர்வு மற்றும் சுய கட்டுப்பாடு போன்ற நல்லொழுக்கங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனம் கொண்ட ஒரு நபர் எளிமையான வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும். அதிகப்படியான ஆசைகளை தவிர்த்து தனது புலன்களை வெல்ல வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் பொருள் உலகின் வரம்புகளை மீறி ஆன்மீக விடுதலையை அடைய முடியும். ஒருவரின் கடமையின்படி வர்ண தர்மம் வாழ்வதன் முக்கியத்துவத்தையும் அநீதியான அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதன் மூலம் முனிவர் தொடர்ந்தார். வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்துவதில் சுய கட்டுப்பாடு, பொறுமை மற்றும் ஞானத்தின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஒரு உண்மையான பிராமணர் நீதியின் பிரகாசமான எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எப்போதும் சரியான மற்றும் நியாயமானதை செய்ய முயற்சிக்க வேண்டும். வியாசரின் வார்த்தைகள் ஆழமான நுண்ணறிவு மற்றும் நடைமுறை ஞானத்தால் நிரம்பியிருந்தன. அவர் தனது கேட்பவர்களை ஒரு தெளிவான பார்வையை வளர்த்து கொள்ளவும், நீதிக்கும் சமத்துவமின்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை கண்டறியவும், அறிவை பெற முயற்சிக்கவும் ஊக்குவித்தார். இந்த கொள்கைகளுக்கு ஏற்ப வாழ்வதன் மூலம் ஒருவர் மிகவும் கடினமான சவால்களை கூட சமாளித்து ஆன்மீக வெற்றியை அடைய முடியும். வியாசர் தனது போதனைகளை முடித்தபோது வெறும் அறிவார்ந்த புரிதல் மட்டும் போதாது என்று அவர் எச்சரித்தார். ஒருவர் அடக்கம், குற்ற உணர்வு மற்றும் சுய கட்டுப்பாடு போன்ற நல்லொழுக்கங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனம் கொண்ட ஒரு நபர் எளிமையான வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும். அதிகப்படியான ஆசைகளை தவிர்த்து தனது புலன்களை வெல்ல வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் பொருள்
உலகின் வரம்புகளை மீறி ஆன்மீக விடுதலையை அடைய முடியும். இறுதியில் வியாசரின் போதனைகள் ஒரு ஆழமான செய்தியை வழங்கின. ஒருவரின் கடமைக்கு ஏற்ப வாழ்வதன் மூலமும் அத்தகைய நல்லொழுக்கங்களை வளர்ப்பதன் மூலமும் மட்டுமே உண்மையான வெற்றி அடைய முடியும். ஒரு அமைதியான சூழலில் வியாசர் தனது ஆழ்ந்த ஞானத்தை தனது கேட்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். உண்மையான விடுதலை விரும்பினால் அறிவை பெற வேண்டும் என்று அவர் கூறினார். வாழ்க்கையின் நீரோட்டங்களால் வீசப்பட்ட ஒரு நபர் ஒரு ஆற்றின் மீது ஒரு இலை போன அறிவை பெறுவதன் மூலம் ஸ்திரத்தன்மையும் திசையையும் காணலாம் என்று அவர் விளக்கினார். வியாசர் அறிவை காலத்தின் கொந்தளிப்பான நீரை கடந்து பாதுகாப்பாக செல்லும் ஒரு படகுடன் ஒப்பிட்டார். ஆன்மாவின் இயல்பு மற்றும் வாழ்க்கையின் விரைவான இயல்பு பற்றிய நுண்ணறிவை பெற்ற அந்த ஞானிகள் இந்த துரோக நீரோட்டத்தை கடக்க மற்றவர்களுக்கு உதவ முடியும். இருப்பினும் அறியாமையில் இருந்தவர்களால் தாங்களே அல்லது மற்றவர்களை அதன் நீரோட்டங்களிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. உண்மையான விடுதலையை அடைய யோகம், செயல், பாசம், பொருள்கள், வழிமுறைகள், அழிவு, உறுதி, கண்கள், உளவு, அடக்கம், மனம் மற்றும் ஆய்வு ஆகிய 2 மற்றும் 10 தேவைகளை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தை வியாசர் வலியுறுத்தினார். ஒருவர் முதலில் பேச்சு மற்றும் மனதை இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டும். புரிதலின் உதவியுடன் அமைதியான நிலையை அனுமதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சுதந்திரத்தை நோக்கி ஒருவரை வழிநடத்தும் பண்புகளை விவரிப்பதன் மூலம் வியாசர் தொடர்ந்தார். ஒருவர் இரக்கமுள்ளவராகவோ அல்லது கொடூரமானவராகவோ, வேதங்களை பற்றி அறிந்தவராகவோ அல்லது அவற்றை பற்றி அறியாதவராகவோ, நீதியுள்ளவராகவோ அல்லது தீயவராகவோ, பணக்காரராகவோ அல்லது ஏழையாகவோ இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒருவரின் மனதை இந்த பண்புகளை நோக்கி வழிநடத்துவது. இது இறுதியில் வாழ்க்கையின் பரந்த மற்றும் துரோக கடலை கடக்க அனுமதிக்கும். பின்னர் அவர் இந்த கருத்தை விளக்குவதற்கு ஒரு தெளிவான ஒப்புமையை பயன்படுத்தினார். உயிருள்ள உடல் ஒரு சிறந்த தேர் என்று அவர் கூறினார். தியாகங்கள் மற்றும் மதச்சரல்கள் அதன் உபஸ்தாவாக மாற்றப்படும் போது அதன் வருத்தம் ஓயம் மற்றும் அவையார் அதன் கோரம் மூச்சு அவனா என்று அழைக்கப்படுகிறது. மூச்சு பெருணத்தை அதன் யுகம் என்று அழைக்கிறது. அறிவு மற்றும் ஒதுக்கப்பட்ட கால இருப்பு, குதிரைகளை கட்டுவதற்கான புள்ளிகள், ஒருவரில் ஆன்மா உலக ஆசைகள் மற்றும் தவறுகளுடனான பிணைப்பிலிருந்து விடுபட்ட போது அது இந்த ரதத்தை அதன் இறுதி இலக்கை நோக்கி நகர்த்த முடியும் என்று அவர் விளக்கினார். வியாசர் பின்னர் தர்ணா என்ற கருத்தை விவரித்தார். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மனதை அமைத்தல். யோகி சரியான சபதங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடித்து 7 வகையான திரளாவிலும் பயிற்சி செய்கிறார். படிப்படியாக பூமி, காற்று, விண்வெளி, நீர், நெருப்பு, உணர்வு மற்றும் புரிதல் ஆகியவற்றில் தேர்ச்சி பெறுகிறார். கேட்பவரின் புரிதல் ஆழமடைவதால் யோகிகள் தங்கள் பொருள் வடிவத்தை கடக்கும்போது அனுபவிக்கும் பல்வேறு நிலைகளை வியாசர் வெளிப்படுத்தினார். முதல் கட்டத்தில் வெல்கின் மூடுபனி நீராவி போன்ற ஒரு நுட்பமான பொருளால் நிரப்பப்பட்டதாக தோன்றியது. அடுத்த கட்டத்தில் யோகிகள் தங்களுக்குள் தங்கள் இதயத்தின் வானத்தில் நீரின் வடிவத்தை பார்த்தனர். இதுவும் மறைந்தவுடன் வெறுப்பின் வடிவம் தன்னை காட்டியது. அதைத் தொடர்ந்து காற்றின் வடிவம் உயர்ந்த மெருகுட்டலின் நிதானமான ஆயுதமாக ஒளிரும். யோகி முன்னேறும் போது அவர்கள் படிப்படியாக கூறுகள் மீது தேர்ச்சி பெற்றனர். அதனுடன் பல்வேறு அசாதாரண திறன்கள் அவர்கள் தங்கள் சொந்த உடலிலிருந்து பெஜாப் போன்ற உயிரினங்களை உருவாக்க முடியும். அமைதியான சூழலில் வியாசர் தனது சீடர்களால் சூழப்பட்ட சிந்தனையில் அமர்ந்தார். அவர்களில் ஒருவரான சுக அறிவின் தன்மை குறித்த ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேடி ஆர்வத்துடன் அணுகினார். மகரிஷி சுகல் ஆரம்பித்தான். தியானத்தின் முக்கியத்துவத்தையும் அறிவின் மூலம் விடுதலையை பெறுவதையும் பற்றி நீ பேசியிருக்கிறாய். ஆனால் இந்த அறிவு உண்மையில் என்ன பிழைகளை அகற்றுவதன் மூலம் எழும் சத்தியத்தின் கண்டுபிடிப்பா அல்லது நமது குறிக்கோள்களை நோக்கி வழிநடத்தும் கடமைகளின் பாதையா? சுகாவின் விசாரணையை சிந்திக்கையில் வியாசனின் கண்கள் பராசித்தனை. இளைஞனே, வியாசர் பதிலளித்தார். அறிவு என்பது அறிவுசார் புரிதலுக்கான ஒரு விஷயம் மட்டுமல்ல. இது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் ஞானத்தை பயன்படுத்துவதாகும். விவசாயம் மற்றும் கைவினைத்திறன். முதல் அறிவை வளர்ப்பது வரை ஒரு திறமையான விவசாயி தனது பயிர்களை கவனத்துடனும் நடத்துவது போல ஞானிகள் தங்கள் புத்திசாலித்தனத்தை தங்கள் இயக்குகளை நோக்கி வழிநடத்துகிறார்கள். அவர் கவனமாக கேட்கும்போது சுகாவின் கண்கள் விரிந்தன. ஆனால் வியாச
அவருக்குள் ஒரு சந்தேகத்தின் குறிப்பை உணர முடிந்தது. சொல்லுங்கள் மகரிஷி என்று சூகா வலியுறுத்தினார். உலகம் அதன் சொந்த இயல்புக்கு ஏற்ப எண்ணுகிறது என்று நம்புபவர்களை பற்றி என்ன எந்த உள்ளாந்த நோக்கமும் வழிகாட்டும் சக்தியும் இல்லாமல் அவர்களுக்கு ஓரளவு உண்மை இல்லையாயோ? இளைஞனே, அத்தகைய நபர்கள் தங்கள் சொந்த தவறான எண்ணங்களால் கண்மூடித்தனமாக உள்ளனர். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கும் ஒரு உயர்ந்த யதார்த்தத்தின் இருப்பை அவர்கள் அங்கீகரிக்க தவறிவிடுகிறார்கள். அவர்களுடையது ஆழமற்ற புரிதல், உண்மையான ஞானம் இல்லாதது உரையாடல் வெளிவரும்போது படைப்பின் பல்வேறு வடிவங்களையும் அவற்றுடன் தொடர்புடைய பண்புகளையும் வியாசர் கோடிட்டு காட்டத் தொடங்கினார். இந்த உலகில் 4 தனித்துவமான முறைகளின் மூலம் பிறக்கும் உயிரினங்களை நாம் காண்கிறோம். உயிர்ப்புள்ள கருப்புள்ள காய்கறி மற்றும் அழுக்கிலிருந்து பிறந்தவை, நடமாடும் உயிரினங்கள் அசையாதவற்றை விட உயர்ந்தவை, புத்திசாலித்தனமான ஆற்றல் இயல்பாகவே புத்திசாலித்தனமான பொருளை விட உயர்ந்தது. வியாசர் அடைப்பின் இயல்பை பற்றி தொடர்ந்து விரிவாக கூறும்போது சுக மிகுந்த கவனத்துடன் கேட்டார். இருதரப்பு உயிரினங்களுக்கும் அவற்றின் சொந்த தரநிலைகள் உள்ளன. நிலத்தில் வசிப்பவர்கள் முதல் வேறு இடங்களில் சுற்றி திரிவோர் வரை. மேலும் இந்த வகைகளுக்குள் சிலர் கடமைகளை கடைபிடிப்பதன் மூலமும் அறிவை வளர்ப்பதன் மூலமும் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியதும் கூட்டத்தின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய போது வியாசரின் வார்த்தைகள் இன்னும் ஆழமாக வளர்ந்தன. உண்மையான பிராமண நற்பவிருதி மற்றும் எதிர்தியின் வரம்புகளை தாண்டி பெறும் அறிவை பின்தொடருவதில் தன்னை அர்ப்பணித்தவர். அவர் ஒரு புகழ்பெற்றவர், தனது நோக்கங்களில் உறுதியானவர் மற்றும் வலிமை கொண்ட வியாசரின் வார்த்தைகளை கேட்டபோது சுகாவின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. உண்மையான அறிவை அடைந்தவர்களை பற்றி என்ன என்று அவர் கேட்டார். வியாசரின் புன்னகை கூட்டத்தை ஒளிரச் செய்தது. அவர்கள் தங்கள் சொந்த ஆன்மாவை உள்ளேயும் வெளியேயும் இருப்பதை பார்க்கிறார்கள். அத்தகைய மனிதர்கள் குழந்தையே உண்மையிலேயே மீளுருவாக்கம் செய்யப்பட்டவர்கள் மற்றும் கடவுள்கள் தான். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியதும் மரியாதைக்குரிய வியாசர் தனது சீடரின் முன் நின்றார். அவரது கண்கள் ஞானத்தால் பிரகாசிக்கின்றன. இவை ஒரு பிராமணர் செய்ய வேண்டிய அத்தியாவசிய செயல்கள் என்று அவர் கூறினார். அவரது குரலில் அதிகாரம் நிரம்பியது. அறிவை கொண்ட ஒருவர் இந்த பரிந்துரைக்கப்பட்ட செயல்களின் மூலம் வெற்றியை பெறுவார். ஆனால் என் மகனே, இந்த செயல்கள் கட்டாயமா அல்லது விருப்பமா என்பதில் சந்தேகம் உள்ளது. வியாசர் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். சிலர் அனைத்து செயல்களுக்கும் உழைப்பே காரணம் என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் தேவையே உண்டு சக்தி என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் இயற்கையே நமது செயல்களை தீர்மானிக்கிறது என்று கூறுகிறார்கள். சிலர் இது உழைப்பு மற்றும் தேவையின் காவையாகும் என்று வாதிடுகிறார்கள். மற்றவர்கள் நேரம், உழைப்பு மற்றும் இயற்கை அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளனர் என்று கூறுகிறார்கள். அவர் பேசுகையில் வியாசரின் வார்த்தைகள் மாறுபட்ட கண்ணோட்டங்களை கொண்டிருந்தன. சில மனிதர்கள் பொருட்கள் உள்ளன, இல்லை அல்லது இருப்பதாக சொல்ல முடியாது என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் அவை இல்லை என்று சொல்ல முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் யோகிகள் பிரபஞ்சத்தை ஒன்றாக பார்க்கிறார்கள். பிரமையே இறுதி காரம். அவர் தூரத்தை நோக்கினார். அவரது கண்கள் சிந்தனையில் மேருமூட்டமாக இருந்தன. கிருதயுகத்தில் ஆண்டல் கவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அவர்களின் ஆன்மா அமைதியானது மற்றும் நீதியானது. அவர்கள் ஆசை மற்றும் வெறுப்பை பகுப்பாய்வு செய்கிறார்கள். சுய கட்டுப்பாட்டின் மூலம் மட்டுமே வணங்குகிறார்கள். தவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர் வெற்றியை அடைகிறார். பிரபஞ்சத்தை உருவாக்குவதன் மூலம் அதை உருவாக்குகிறார். ஒருவர் எல்லாவற்றுக்கும் எஜமான ஆகிறார். வலிமையானவர் மற்றும் உயர்ந்தவர் பிரம்மாவை பற்றி பேசும்போது வியாசரின் குரல் ஒரு மரியாதைக்குரிய துணியை எடுத்தது. வேதவுகளில் பிரம்மா அறிவிக்கப்படுகிறார். ஆனால் அவற்றை படித்தவர்களாலும் கூட அதன் தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இது கற்பனை செய்ய முடியாதது. இருப்பினும் வேதாந்தத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. பிரம்மாவை செயல்களால் மட்டுமே பார்க்க முடியாது. அவர் மீண்டும் தனது சீடரிடம் திரும்பினார். பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட பலியில் தியானம் மற்றும் ஆராயணம் அடங்கும். அதே நேரத்தில் சத்திரியர்களுக்கு தெய்வங்களின் நினைவாக விலங்குகளை கொல்வது அடங்கும். வைசியர்களை பொறுத்தவரை இது பயிர்களை பயிரிடுவதும் வீட்டு விலங்குகளை பராமரிப்பதும் சுத்தாக்களுக்கு மற்ற 3 கட்டளைகளுக்கு மென்மையான சேவையும் ஆகும். வியாசரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்து அவரது சீடரை காலங்காலனாக சுமந்து சென்றனர். தேதாவின் தொடக்கத்தில் அனைத்தும் எப்படி இருக்க வேண்டும்
என்று இருந்தது. வேதங்கள், தியாகங்கள், சாதிகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் அனைத்தும் இருந்தன. ஆனால் காலப்போக்கில் சரிவு ஏற்பட்டது. துவாபர மற்றும் வெளியிடங்களில் வேதங்கள் குழப்பமடைந்தன. மனிதர்களின் கடமைகள் மறைந்துவிட்டன. அவர் பேசுகையில் வியாசரின் வெளிப்பாடு துக்கமாக மாறியது. அக்கமம் பரவியது. கைன், பூமி, நீர், மூலிகைகள் ஆகியவற்றில் கசப்பான பண்புகள் மறைந்துவிட்டன. வேதங்கள் மறைந்துவிட்டன. அவை கற்பித்த அனைத்து கடமைகளையும் எடுத்துக்கொண்டன. தங்கள் ஒழுங்கிற்கு விசுவாசமாக இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டனர். மேலும் அனைத்து நடமாடும் மற்றும் அசையாத பொருட்களும் மோசமாக மாற்றப்பட்டன. தனது கதையை முடிக்கும்போது வியாசரின் கண்கள் பிரகாசிக்க, ஒரு அமைதியான காட்டின் நடுவே பெரிய முனிவர் பீஷ்மர் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தார். தெய்வீகத்துடன் தொடர்பு கொள்வது போல் கண்களை மூடிக்கொண்டார். அவரது இளம் மற்றும் ஆர்வமுள்ள சீடரான சுகாவின் வருகையால் அவரது எண்ணங்கள் தடைப்பட்டன. அவை இறுதி புரிதலுக்கு வழிநடத்தும் கேள்விகளை கேட்க சுகருக்கு பீஷ்மர் அறிவுறுத்தி இருந்தார். சுகர் பயபக்தியுடன் பீஷ்மரை அணுகினார். அவரது குரல் எதிர்பார்ப்புடன் தடுங்கியது. பெய்யது என்று அவர் கூறினார். விடுதலையின் பாதையை தேடுவதற்கான உங்கள் அறிவுறுத்தல்களால் நான் வழிநடத்தப்பட்டேன். புரிதலுக்கு அப்பாற்பட்ட மற்றும் நேரடி சான்றுகள் அல்லது அனுமானங்களால் புரிந்து கொள்ள முடியாத பமாவை ஒருவர் எவ்வாறு அடைவது? பீமரின் ஞானத்திற்காக காத்திருக்கும் சுகாவின் கேள்வி ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. பீஷ்மர் தனது கண்களை திறந்து ஒரு மென்மையான புன்னகையுடன் பேசத் தொடங்கினார். என் இளம் நண்பரே என்று அவர் கூறினார். பிரம்மாவுக்கான பாதை தவத்தின் மூலமோ எல்லாவற்றையும் துறப்பதன் மூலமோ சங்கிய தத்துவம் அல்லது யோராவின் உதவியுடன் கூட இல்லை. அறிவை பெறுவது, தவத்தை பயிற்சி செய்வது, ஒருவரின் புலன்களை கட்டுப்படுத்துவது மற்றும் அனைத்து உலக பிணைப்புகளையும் கைவிடுவது ஆகியவற்றில் முக்கியமானது உள்ளது. பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் பண்டைய ஞானத்தின் திரைச்சீலை வரைந்தன. பூமி மீது ஒளி, காற்று மற்றும் விண்வெளி ஆகிய 5 கூறுகள், படைப்பின் கட்டுமான தொகுதிகள் ஒவ்வொரு உயிரினத்திலும் உள்ளன என்று அவர் விளக்கினார். உடல், அதன் பல்வேறு உறுப்புகள் மற்றும் புலன்களுடன் ஆன்மாவுக்கு ஒரு பாத்திரம் மட்டுமே அது உள்ளே வாழ்கிறது. சுகர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் வியப்புடன் விரிந்தன. பீஷ்மர் தொடர்ந்தார். நமக்குள் வாழும் கரில் பௌதீக உலகின் வரம்புகளால் பிணைக்கப்படவில்லை. அது ஒளி, தொடுதல், வடிவம், சுவை மற்றும் வாசனை ஆகிய அனைத்து பண்புகளையும் மீறுகிறது. ஒரு தேவட்டியான மனம் புலன்களை அது தேர்ந்தெடுக்கும் ஆதைகளில் வழிநடத்துகிறது. ஆனால் உண்மையான ஞானம் அனைத்து பண்புகளுக்கும் அப்பால் ஒவ்வொரு உயிரினத்திலும் வாழ்கிறது என்பதை அங்கீகரிப்பதில் உள்ளது. பீஷ்மரின் வார்த்தைகள் உச்சத்தை அடைந்தபோது சுகர் தனது புரிதல் ஒரு மலரும் தாமரை மலரைப் போல விரிவடைவதை உணர்ந்தார். ஞானம் உள்ள மனிதர், பீஷ்மர் கூறினார், ஆன்மாவை 6 மற்றும் 10 பண்புகளால் சூழப்பட்டவர் தனது சொந்த அறிவில் மனதில் உதவியுடன் பமாவை அடைகிறார். அந்த தருணத்தில் தனது கண்களில் இருந்து அறியாமையின் திரை எழுவதை சுகர் உணர்ந்தார். ஒவ்வொரு உயிரினமும் எவ்வாறு தெய்வீகத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை அவர் பார்த்தார். பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு மந்திரமாக மாறியது. அவருக்குள் எதிரொலிக்கிறது. ஒரு உயிரினம் எல்லாவற்றிலும் தனது சொந்த ஆன்மாவையும் தனது சொந்த ஆன்மாவில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவர் பிரம்மாவை அடைவதாக கூறப்படுகிறது. சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்திய போது தனக்குள் ஒரு அமைதி நிலைத்திருப்பதை சுகர் உணர்ந்தார். தனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஒவ்வொரு உயிரினத்திலும் உன்னதமான ஆன்மா வாழ்கிறது என்ற புரிதல் இந்த ஒற்றுமையை அங்கீகரிப்பதில் உண்மையான விடுதலை உள்ளதுடன் சூரியன் உருண்டு வரும் மலைகளின் மீது அஸ்தமிக்க தொடங்கியது. நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு பிரகாசத்தை செலுத்தியது. மதிப்பிற்குரிய முனிவர் வியாசர் ஒரு கல்பீடத்தின் மீது குறுக்கு காலுடல் அமர்ந்திருந்தார். கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையில் இருந்தார். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக அர்ஜுனன் என்ற இளம் பொறுவீரன் அவருக்கு முன்னால் நின்றார். அருமையான மகனே என்று வியாசர் கூறினார். நான் சங்கிய முறைப்படி உண்மையை உங்களுக்கு சொன்னேன். இப்போது நான் உங்களுக்கு யோக பாதையை விளக்கும்போது கேளுங்கள். அவரது குரல் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல மென்மையாகவும் எளிமையாகவும் இருந்தது. அர்ஜுனன் முன்னோக்கி சாய்ந்து முனிவரின் முகத்தின் மீது கண்களை இறுக்கமாக நிலைநிறுத்திக் கொண்டான். புத்திசாலித்தனமும் மனமும்
அனைத்து புலன்களும் அனைத்திலும் பரவியிருக்கும் ஆன்மாவுடல் ஒன்றிணைவது முதன்மையான வகையான அறிவு என்று கூறப்படுகிறது என்று வியாசர் தொடர்ந்தார். மனோபாவத்தில் அமைதியாக இருப்பவரும் அவர்களின் புலன்களை தேர்ச்சி பெற்றவரும் தியானத்தின் மூலம் தங்கள் பார்வையை உள்ளோக்கி திருப்பக்கூடியவரும் இந்த அறிவை பெற வேண்டும். அர்ஜுனன் அவருடன் தலைசைத்தார். முனிவரின் வார்த்தைகளில் ஒரு வறண்ட பயணியைப் போல அவரது மனதை குடித்தார். ஆசைகள், கோபம், காமம், பயம் மற்றும் தூக்கம் ஆகிய யோகாவில் 5 தடைகளை கைவிட்டால் மட்டுமே இந்த அறிவை அடைய முடியும் என்று வியாசர் விளக்கினார். மனநிலையின் அமைதியால் கோபம் வெல்லப்படுகிறது என்று அவர் கூறினார். ஞானத்தால் அவரது கண்கள் மின்னின. அனைத்து நோக்கங்களையும் விட்டு கொடுப்பதன் மூலம் ஆசை வெல்லப்படுகிறது. வியாசர் பேசும்போது அர்ஜுனனின் முகம் புரிதலால் பிரகாசித்தது. இடையூறுகளை வெல்ல ஒருவர் முதலில் தங்கள் தலைமுறை உறுப்புகளையும் வயிற்றையும் தகுதியற்ற ஈடுபாட்டிலிருந்து கட்டுப்படுத்த வேண்டும். ஒருவர் தங்கள் கைகளையும் கால்களையும் புத்திசாலித்தனமாகவும் தங்கள் மனதையும் பேச்சையும் தங்கள் செயல்களாலும் பாதுகாக்க வேண்டும். அச்சத்தை கவனத்துடனும் ஞானிகளுக்காக காத்திருப்பதன் மூலம் பெருமையுடனும் வெல்ல வேண்டும். வியாசரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்து அர்ஜுனனின் இதயத்தை ஒரு லொக்க உணர்வால் நிரப்புகின்ற சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி உலகை ஒரு மென்மையான அந்தி ஒளியில் வீசும்போது தியானம், படிப்பு, பரிசு, உண்மை, அடக்கம், எளிமை, மன்னிப்பு மற்றும் உடல் மற்றும் ரத்தின் தூய்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி வியாசர் பேசினார். இந்த நல்லொழுக்கங்கள் ஒருவரில் ஆற்றலை அதிகரிக்கும். இது மேம்படுத்தப்பட்டால் ஒருவரின் பாவங்களை அழிக்கும். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் விழத் தொடங்கிய போது மனதையும் புலன்களையும் அடக்குவதற்கான தொடர்ச்சியான பயிற்சிகளில் அர்ஜுனனை வியாசர் வழிநடத்தினார். அவர்கள் ஒரு மலை உச்சியில் ஒன்றாக அமர்ந்தனர். காற்றில் மெதுவாக அசைந்த மரங்களால் சூழப்பட்டனர். ஒரு மீனவர் தனது வலைகளை சுழற்றுவதைப் போல வெளிப்புற பொருட்களிலிருந்து தனது புலன்களை எவ்வாறு திரும்ப பெறுவது என்பதை அர்ஜுனனுக்கு முனிவர் கற்றுக் கொடுத்தார். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் அர்ஜுனன் தனது மனம் அமைதியடைவதையும் தனது எண்ணங்கள் அதிக கவனம் செலுத்துவதையும் உணர்ந்தான். அவர் பக்தியுடன் யோகாவை பயிற்சி செய்தார். தனது புலன்களை கட்டுப்படுத்தவும் அனைத்தையும் பிரம்மாவின் அறிவில் இணைக்கவும் முயன்றார். அவர் தன்னை ஆழமாக பார்க்கும்போது அவரை சுற்றியுள்ள உலகம் பின்னணியில் மந்தர் தொடங்கியது. பின்னர் ஒரு கோடை நாளில் மின்னல் போன்ற ஒரு பிளாஸ் அவரது மகள் பராசரரின் வழித்தோண்டான சுகர் பீஷ்மரிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைத்தார். வேதங்களின் அறிவிப்புகள் 2 மடங்கு என்று அவர் கூறினார். எல்லா செயல்களையும் செய்யும்படி அவை நமக்கு கட்டளையிடுகின்றன. ஆனால் அத்தகைய செயல்களை கைவிடும்படி வலியுறுத்துகின்றன. சுகையின் விசாரணையின் ஆழத்தை உணர்ந்த பீஷ்மர் பதிலளிப்பதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரிக்க சிறிது நேரம் எடுத்துக்கொண்டார். அதிம்சமே என் மகனே, பீஷ்மர் ஆரம்பித்தார். வேதங்கள் அழிவுகாமான மற்றும் அழிக்க முடியாத 2 பாதைகளை பற்றி பேசுகின்றன. ஒரு பாதை செயல்களால் குறிக்கப்படுகிறது, மற்றொன்று அறிவால் ஒளிரும். அவர் தனது ராஜ்யத்தை படிக்கும் ஒரு புத்திசாலித்தனமான ராஜாவைப் போல அவர்களின் உரையாடலின் நிலப்பரப்பை ஆய்வு செய்து நிறுத்தினார். என் மகனே, இந்த 2 பாதைகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நான் விளக்கும்போது நன்றாக கேளுங்கள். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் பிரகாசமாக எரியும் நெருப்பால் பீஷ்மரின் கண்கள் பிரகாசிக்கின்றன. செயல்களால் ஒருவர் அழிவுக்கு கட்டுப்படுகிறார் என்று அவர் அறிவித்தார். பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி கண்டை நதியின் முடிவற்ற ஓட்டத்தைப் போல தன்னை நிலையிழுத்துகிறது. ஆனால் அறிவால் ஒருவர் விடுதலையை அடைகிறார். தனிப்பட்ட ஆன்மா நித்திய வெளிப்படுத்தப்படாத மற்றும் மாற்ற முடியாததாக மாறுகிறது. பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் சுகாவின் மனதில் தெளிவான உருவங்களை உருவாக்கின. வாழ்வின் விரைவான இன்பங்கள் மற்றும் வேதனைகளால் நுகரப்படும் ஒரு நபரை அவர் கற்பனை செய்தார். ஒரு சுழற்சியில் சிக்கிய ஒரு இலை போல அதன் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. மாறாக அவர் மற்றொரு நபரை கண்டார். ஒளியுடன் பிரகாசிக்கிறார். இரவு வானத்தில் பிரகாசிக்கும் முழு நிலவு போன்ற பீஷ்மர் தொடர்ந்தார். அவரது குரல் ஞானத்தின் திரைச்சீலை நெசவு செய்கிறது.
சில அறியாமையால் கண்மூடித்தனமாக அவர்கள் இறுதி உண்மை போல செயல்படுகிறார்கள். ஆனால் தீவிரமான உணர்வுகளை கொண்டவர்கள் மற்றும் அந்த உயர்ந்த புரிதலை அடைந்தவர்கள், அதாவது அறிவு, ஒருபோதும் அதிக செயல்களை சேகரிக்க விரும்புவதில்லை. அவர் பேசுகையில் பிஷ்மரின் வார்த்தைகள் சுகாவை உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதாக தோன்றியது. இன்பம், வலியிருப்பு மற்றும் இல்லாமை ஆகிய அனைத்து ஜோடி எதிர்ப்புகளில் செல்வாக்கிலிருந்து விடுபட்ட உயிரினங்கள் கடலில் கலக்கும் நீர் துளிகளைப் போல ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்வதை அவர் கண்டார். பிஷ்மர் தனது விளக்கத்தை இவ்வாறு முடித்தார்: அறிவுக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களுக்கும் செயல்களுக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களுக்கும் இடையிலான இடைவெளி எல்லையற்ற வானத்தைப் போலவே பகர்ந்துள்ளது. அழிவிலிருந்து விடுபட்ட தனிப்பட்ட ஆன்மா இருண்ட 15 நாட்களின் கடைசி நாளில் சந்திரனைப் போல அதன் நுட்பமான ஆனால் அழிக்கப்படாத வடிவத்தில் பிரகாசிக்கிறது. பீமர் பேசி முடித்ததும் சுகர் கல்லை பற்றி ஒரு பிரமிப்பு உணர்வை உணர்ந்தார். தனது மதிப்பிற்குரிய ஆசிரியரின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளால் தனது புரிதல் வீவடைந்திருப்பதை அவர் உணர்ந்தார். மேலும் அவர்களின் உரையாடல் ஒரு புனித கல்லில் உள்ள அடையாளங்களைப் போல அவரது மனதில் பொறிக்கப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். பண்டைய இந்தியாவின் புனித தோப்புகளில் சத்தியத்தை தேடும் இளம் வீர ஆகிய சுகர் தனது மதிப்பிற்குரிய ஆசிரியரான வியாசரின் காலடியில் அமர்ந்தார். எரிகளைப் போல உயிரும் கண்களுடன் சுகர் நீதியில் பாதையில் வழிகாட்டுதலை கேட்டார். 2 வகையான படைப்புகள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒன்று உலகளாவிய ஆத்மாவிலிருந்து பிறந்தது, மற்றொன்று அறிவின் சக்தியிலிருந்து எழுகிறது. ஆனால் நான் காலத்துடன் இணக்கமாகிற ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை அறிய விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். ஞானியும் இரக்கமும் கொண்ட வியாசர் சுகரின் விசாரணையை பார்த்து புன்னகைத்தார். நீதியின் பாதையை முதலில் பிரம்மாதான் வகுத்தார் என்று அவர் தொடங்கினார். பண்டைய முனிவர்கள், பண்டைய காலத்தில் அந்த மாபெரும் முனிவர்கள் இந்த பாதையை பின்பற்றி பிரம்மச்சார மீதான பக்தியின் மூலம் உலகை வென்றன. சுய கட்டுப்பாடு மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்தின் வாழ்க்கை. தனது வார்த்தைகளை விளக்குவதற்காக வியாசர் வாழ்க்கையில் 4 நிலைகளை விவரித்தார். தனது போதகருடன் வாழும் பிரம்மச்சாரில் தனது குடும்ப மற்றும் வீட்டு கடமைகளை செய்யும் கசா, உலக பிணைப்புகளை துறந்து காட்டில் வசிக்கும் வனப்பஸ்தா, ஆன்மீக பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளும் சந்நியாசில். இந்த நிலைகள் ஒவ்வொன்றும் ஞானத்தின் ஏணியில் ஒரு அடுக்கு என்று வியாசர் கூறினார். இந்த ஏணியில் ஏறுவதன் மூலம் ஒருவர் பிரம்மாவில் சாம்ராஜ்யத்தை அடைகிறார். வியாசர் ஒவ்வொரு கட்டத்தின் கடமைகளையும் கோடிட்டு காட்டும்போது சுகர் கவனமாக கேட்டார். பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவர் தனது போதகருடன் வாழ வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு எளிய ஊழியராக இருக்க வேண்டும். வெகுமதி அல்லது புகழை எதிர்பார்க்காமல் அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும். அவர் அழைக்கப்படும் போது அவர் அதை இழிவையாகவும் தாழ்வையாகவும் செய்ய வேண்டும். சுகர் அதை கேட்டபோது அவரது கண்கள் வியப்புடன் விரிந்தன. வேதங்களின் 2 பிரகடனங்களும் எவ்வாறு அதிகாரபூர்வமாக இருக்க முடியும் என்று அவர் கேட்டார். ஏனென்றால் அவை சில நேரங்களில் முரண்பாடாக தோன்றுகின்றன என்று கேள்விப்பட்டேன். வியாசர் தெரிந்தே புன்னகைத்தார். வாழ்க்கையில் 4 நிலைகளும் பிரம்மாவுடன் இணைக்கப்பட்ட ஏணி போன்றது என்று அவர் கூறினார். ஒவ்வொரு அடியிலும் ஏறுவதன் மூலம் ஒருவர் பிரம்மாவில் சாம்ராஜ்யத்தை அடைகிறார். சுகாவின் மனது கேள்விகளாலும் சந்தேகங்களாலும் நிரம்பி வழிந்தது. ஆனால் வியாசரின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவர் முன்னோக்கி செல்லும் பாதையை இன்னும் தெளிவாக காணத் தொடங்கினார். அவர் இந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். தனக்காக மட்டுமல்ல, அறிவொளியை நாடும் அனைவருக்காகவும். எனவே சுகர் வியாசரின் போதனைகளுடன் ஆயுதம் ஏந்தியபடி தனது பயணத்தை தொடங்கினார். அவர் தனது போதகருடன் வாழ்ந்து அவருக்கு சேவை செய்தார், அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவர் பிரம்மச்சாரியாவை பின்பற்றினார், உலக பிழைப்புகளை துறந்தார், சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொண்டார். ஏணியில் ஒவ்வொரு அடியிலும் ஏறும் போது அவர் பிரம்மாவின் சாம்ராஜ்யத்திற்கு நெருக்கமாக இருப்பதை உணர்ந்தார். காலப்போக்கில் சுகாவின் பயிற்சி நிறைவடைந்தது. அவர் தனது வாழ்க்கையின் 4 ஒரு பகுதியை வேதங்களை படிப்பதிலும் சபதங்கள் மற்றும் விரதங்களை கடைபிடிப்பதிலும் கழித்தார். அவர் தனது போதகருக்கு இறுதி கட்டணத்தை வழங்கியிருந்தார்.
தனது ஆசிரமத்தில் அமைதியான சூழலில் வியாசர் தனது ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு புனித நூல்களின் ஞானத்தை வழங்கத் தொடங்கினார். வீட்டுக்காரர் சிறந்த சபதங்களை கடைபிடித்து தங்கள் அன்புக்குரியவர்களால் சூழப்பட்ட தங்கள் வீடுகளில் வாழ வேண்டும் என்று அவர் கூறினார். ஒரு வீட்டுக்காரர் 4 வகையான நடத்தைகளை பின்பற்ற முடியும் என்று அவர் விளக்கினார். ஒருவர் 3 ஆண்டுகளுக்கு போதுமான தானியங்களை சேமித்து வைத்தவர். மற்றொருவர் 1 வருடத்திற்கு போதுமான அளவு வைத்திருந்தார். 3 1 பகுதியினர் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் அன்றாடம் வாழ்ந்தனர். 4 1 பகுதியினர் புறாவைப் போல தானியங்களை சேகரித்தனர். வியாசரின் வார்த்தைகள் ஆழமாகவும் அர்த்தத்துடனும் நிரம்பியிருந்தன. அவர் தொடர்ந்தார். வேத வாக்கியங்களின்படி ஒவ்வொரு அடுத்தடுத்த வகையான நடத்தையும் முந்தையதை விட தகுதியில் உயர்ந்தது. ஒவ்வொரு வரை வீட்டுக்காரரும் பல்வேறு கடமைகளை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை அவர் விவரித்தார். தங்கள் சொந்த காரணத்துக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ தியாகம் செய்வது, கற்பித்தல், கற்றல் கொடுப்பது மற்றும் பரிசுகளை ஏற்றுக்கொள்வது. 3 ஆண்டுகளுக்கு தானியங்களை சேமித்து வைத்த வீட்டுக்காரர் 6 கடமைகளையும் செய்ய முடியும். அதே நேரத்தில் குறைந்த சேமிப்பு திறன் கொண்டவர்கள் தங்கள் நடைமுறைகளில் மட்டுப்படுத்தப்பட்டனர். வியாசர் பேசும்போது அவரது மாணவர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டனர். தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக மட்டுமே உணவை சமைக்கக்கூடாது, தியாகங்களை தவிர விலங்குகளை கொல்லக்கூடாது என்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். நீங்கள் ஒரு விலங்கை கொல்ல வேண்டும் அல்லது ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்றால், அவர் மெதுவாக கூறினார், யாகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சடங்குகளின்படி அவ்வாறு செய்யுங்கள். ஏனென்றால் அது உயிருள்ள மற்றும் உயிரற்ற இருப்பு இரண்டிற்கும் காரணமாகும். வியாசரின் வார்த்தைகள் ஆசிரமத்தின் வழியாக ஓடும் ஒரு மென்மையான நீரோடை போல இருந்தன. இது அவரது மாணவர்களின் மனதை அமைதிப்படுத்தியது. பகலிலும் இரவிலும் தூங்குவதையும் காலையிலும் மாலையிலும் 2 முறை சாப்பிடுவதையும் தனது மனைவிகளை படுக்கைக்கு அழைப்பதையும் அவர் எச்சரித்தார். உங்கள் வீடுகளில் எந்த பிராமணனையும் உணவின்றி அல்லது வணங்காமல் விடக்கூடாது என்று அவர் கூறினார். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது வியாசரின் மாணவர்கள் தங்களுக்குள் அமைதி நிலவியதை உணர்ந்தனர். வீட்டு வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது குறித்து தங்களுக்கு மதிப்புமிக்க வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். வியாசர் தொடர்ந்தார். வேத கதைகளால் தூய்மைப்படுத்தப்பட்டு சிறந்த சபதங்களை கடைபிடிக்கும் பலிகளை செலுத்தும் விருந்தினர்களை நீங்கள் வணங்க வேண்டும். பலிகள் மற்றும் மத சடங்குகளில் தெய்வங்களுக்கும் பித்ருகளுக்கும் செலுத்தப்பட்டவை அத்தகைய விருந்தினர்களில் சேவைக்காகவே என்று வேதங்கள் கட்டளையிட்டன என்று அவர் விளக்கினார். இரவு வந்தவுடன் வியாசரின் மாணவர்கள் தங்கள் அறைகளுக்கு திரும்பினர். அவர்கள் பெற்ற ஞானத்தால் அவர்களின் மனங்கள் நிரம்பின. அவர்கள் தம்மச்சாரியங்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்பதையும், தன்னை சாப்பிடுவதற்கு முன்பு உறவினர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் உணவளிக்கும் ஒரு வீட்டுக்காரர் விகாசத்தை சாப்பிடுவார் என்றும் அவர்களுக்கு தெரியும். பலிகளில் செலுத்தப்படும் உணவின் எச்சங்கள் அமிதமாக இருந்தன. மற்றவர்களுக்கு உணவளித்தவர்களால் மட்டுமே அதை உண்மையிலேயே சுவைக்க முடியும். மறுநாள் காலையில் வியாசனின் மாணவர்கள் அவரை சுற்றி மீண்டும் கூடினர். அவர் தனது சொந்த திருமணமான மனைவியுடன் திருப்தியாக இருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். தீங்கிழைப்பதை தவிர்த்து அவர்களின் புலன்களை அடக்கினார். உங்களது பிற்புறவுடன் நீங்கள் ஒருபோதும் சண்டையிடக்கூடாது. ஒரு அமைதியான காட்டில் பீஷ்வர் சிந்தனையில் அமர்ந்தார். அவரது கண்கள் யுதிஷ்டிரனை நோக்கி ஆழமான ஞான உணர்வுடன் பார்த்தன. என் மகனை, அவர் தொடங்கினார், ஞானிகளால் கட்டளையிடப்பட்ட வீட்டு வாழ்க்கையின் கடமைகளை பற்றி உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. இப்போது அடுத்த கட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மிகவும் சிறந்தது என்று கருதப்படுகிறது. வனப்பஸ்தாம் முறை பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் காட்டில் ஒரு மென்மையான காற்றை கொண்டு சென்றன. இலைகளை சுழற்றி அங்கு இருந்தவர்களின் உணர்வுகளை எழுப்புகின்றன. ஒரு வீட்டுக்காரர் முதுமையை அடையும் போது அவரது உடலில் சுருக்கங்கள் மற்றும் அவரது தலையில் வெள்ளை முடி இருக்கும் போது அவர் காற்றுக்குள் ஓய்வு பெற வேண்டும். பீஷ்வர் தொடர்ந்தார். இது அவரது வாழ்க்கையின் 3வது பகுதியாகும். அங்கு அவர் வனப்பஸ்தா முறையை கவனிப்பார். மரியாதைக்குரிய முனிவரான வியாசர் பீஷ்வர் பேசும்போது சம்மதத்துடன் தலையசைத்தார். பல புத்திசாலிகள் இந்த பாதையில் பயணிப்பதை அவர் கண்டார். அதன் முக்கியத்துவத்தை அவர் அறிந்திருந்தார். இந்த கட்டத்தில் ஒருவர் அவர்களின் நெருப்பை கவனிக்க வேண்டும்.
அவர்கள் வீட்டு வாழ்க்கையில் செய்ததைப் போலவே அவர் தியாகம் செய்ய விரும்ப வேண்டும். மேலும் விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். இவர் தொடர்ந்தபோது அவரது வார்த்தைகள் வலப்பரிஸ்தா முறையின் தெளிவான உருவத்தை வரைந்தன. வீட்டுக்காரர் உள்நாட்டில் பயிரிடப்படும் அரிசி, இதே போன்ற சூழ்நிலைகளில் பயிரிடப்படும் கோதுமை அல்லது காட்டு மிராண்டித்தனமாக வளரும் தானியங்கள் யாருக்குமே சொந்தமில்லை என்று அவர் கூறினார். விருந்தினர்களுக்கு உணவளித்த பிறகு எஞ்சியிருப்பதை அவர்கள் சாப்பிட வேண்டும். மேலும் நன்கு அறியப்பட்ட 5 தியாகங்களில் தெளிவான வெண்ணெய் பிரசாதங்களை வழங்க வேண்டும். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை விஸ்வர் இந்த முறையில் அனுசரிப்பதற்காக வகுக்கப்பட்ட 4 வரையான நடத்தைகளை பற்றி பேசினார். சிலர் அந்த நாளுக்கு தேவையானதை மட்டுமே சேகரித்தனர். மற்றவர்கள் தானியங்களையும் 12 ஆண்டுகள் நீடிக்கும் பிற தேவைகளையும் சேமித்து வைத்தனர். விருந்தினர்களை வணங்குவதற்கும் தியாகங்களை செய்வதற்கும் வன ஒற்றுமைகள் இந்த வழிகளில் செயல்படக்கூடும் என்று வியாசர் கூறினார். இருள் விழும் போது இரவு நேர உயிரினங்களின் சத்தங்களால் காடு உயிர் பெற்றது. வனப்பிரஸ்தா முறையில் வாழ்ந்தவர்களின் பழக்க வழக்கங்களை விவரித்த பிஸ்வரின் வார்த்தைகள் எளிமையையும் சிக்கனத்தையும் வெளிப்படுத்தின. அவர்கள் வெற்று மண்ணில் உட்கார்ந்து தூங்கினர். தங்கள் கால்களில் நின்று சிறிய புல் பாய்களால் திருப்தி அடைந்தனர். மறுநாள் காலையில் வியாசர் தனது சொற்பொழிவை தொடர்ந்தார். 4வது மற்றும் இறுதி கட்டத்தை பற்றி பேசினார். ஒருவர் சீரழிவால் பலவீனமடைந்து நோயால் பாதிக்கப்படும் போது அவர் கூறினார், ஒருவர் வன வாழ்க்கை முறையை கைவிட்டு இந்த கடைசி கட்டத்துக்குள் நுழைய வேண்டும். பீஷ்மர் சம்மதத்துடன் தலையசைத்தார். அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசிக்கின்றன. இந்த இறுதி கட்டத்தில் ஒருவர் ஒரே நாளில் முடிக்கக்கூடிய ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும் என்று வியாசர் விளக்கினார். தற்சிலம் அல்லது பூசாரிக்கு பரிசு ஒருவர் வைத்திருக்கும் அனைத்தும் இருக்க வேண்டும். அவர் தனது சொந்த சிரத்தை செய்ய வேண்டும் என்று வியாசர் கூறினார். அமைதியான காட்டின் அமைதியான சூழலில் சுகர் வியாசரிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை முன்வைத்தார். வாழ்க்கையின் மிக உயர்ந்த கொள்கைகளின்படி வாழும்போது அவர் கேட்டார், இறுதி உண்மையையும் அறிவையும் அடைய முற்படுபவர் எப்படி தனது ஆன்மாவை யோக பாதையில் செலுத்த வேண்டும்? மதிப்பிற்குரிய முனிவரான வியாசர் தனது ஞானத்தை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கிய போது தேய்ந்தே புன்னகைத்தார். என் அன்பான சுகரே, முதலில் பிரம்மச்சாரியா மற்றும் வீட்டு வசதி பயிற்சி மூலம் நடத்தை மற்றும் உடலின் தூய்மையை ஒருவர் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த 2 வாழ்க்கை முறைகளும் இந்த புனித பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு உங்கள் மனதையும் இதயத்தையும் தயார்படுத்தும். வியாசர் பேசுகையில் அருகிலுள்ள மான்களின் நிலைகளில் ஒரு மென்மையான காற்று சுழன்று கொண்டிருந்தது. அதனுடன் பண்டைய ஞானத்தின் கிசுகிசுக்களும் இருந்தன. மனதின் மற்றும் இதயத்தின் அனைத்து தவறுகளையும் நீங்கள் அடக்கியவுடன் நீங்கள் மிகவும் சிறந்த வாழ்க்கை முறைக்கு செல்ல வேண்டும். சந்நியாசம் அல்லது துறவு இது ஒருவர் உலக பிணைப்புகளை துறந்து அறிவின் மிக உயர்ந்த பொருளை அடைவதில் மட்டுமே கவனம் செலுத்தும் பாதையாகும் என்று அவர் தொடர்ந்தார். ஒவ்வொரு வார்த்தையிலும் வியாசரின் கண்கள் ஒரு ஒளியால் பிரகாசிக்கின்றன. சத்தியத்தின் சாராம்சம் வெளிப்படுத்தப்படுவதைப் போல தோழமையில்லாமல் யோகாவை பயிற்சி செய்பவர், எல்லாவற்றையும் தங்கள் சுயத்தின் மறு செய்கையாக பார்ப்பவர், எதையும் ஒருபோதும் நிராகரிக்காதவர், ஒருபோதும் விடுதலையிலிருந்து விலக மாட்டார். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியதும் நிலப்பரப்பில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்திய போது வியாசரின் வார்த்தைகள் ஆழமான முக்கியத்துவத்தை பெற்றன. புரவி பலியிடப்பட்ட நெருப்பு அல்லது ஒரு நிலையான வசிப்பிடம் இல்லாமல் வாழ வேண்டும். அவர்கள் கிராமங்களில் உணவுக்காக பிச்சை எடுக்க வேண்டும், நாளைய நாளுக்காக சேமிக்காமல். ஒவ்வொரு நாளும் தங்களே பராமரிக்க வேண்டும். அவர்கள் தவம் செய்யும் போது அவர்களின் இதயம் உச்சத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இந்த அமைதியான மற்றும் அமைதியான சூழலில் வியாசரின் வார்த்தைகள் ஞானத்தின் ஒரு திரைச்சீலை நெய்யும் இறுதி இலக்கை நோக்கி சுகாவை வழிநடத்தும். துறவி ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் அல்ல, சரியான விதிமுறைகளின் கீழ் குறைவாக சாப்பிட வேண்டும். அவர்கள் கந்தரங்களை அணிய வேண்டும், தனிமையில் வாழ வேண்டும், அனைத்து உயிரினங்களிடமும் அலட்சியமாக இருக்க வேண்டும்.
அவர்களின் இருப்பின் சாராம்சம் பிழைப்புகளிலிருந்து விடுபட வேண்டும். இரவு விழத் தொடங்கியதும் காட்டின் மீது ஒரு அடர் நீல நிற சாயல் வீசியதும் வியாசரின் வார்த்தைகள் மர்மமான காற்றை எடுத்தன. தங்கள் அகந்தையை அடக்கிய துறவி, சுய அறிவில் திருப்தி அடைந்தவர், பயம் மற்றும் ஆசையிலிருந்து விடுபட்டவர் மரணத்தை தாண்டுவார். இந்த அமைதியான மரியாதைக்குரிய மௌனத்தில் வியாசர் இறுதி சத்தியத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்திய போது சுவர் கவனமாக கேட்டார். கடவுள்கள் அவரை ஒரு பிராமணராக அறிவார்கள். அவர் பற்றுதல்களிலிருந்து விடுபட்டு தனிமையில் வாழ்கிறார். அவரது இதயம் அமைதியாக இருக்கிறது. அவரது நாட்கள் நீதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. அனைத்து உயிரினங்களுக்கும் இரக்கத்தின் உத்தரவாதத்தை வழங்கியவர் என்று அவர்கள் அவரை அறிவார்கள். வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கத் தொடங்கிய போது வியாசரின் வார்த்தைகள் அவற்றின் உச்சத்தை எட்டின. அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கற்ற உறுதியின் பரிசு மற்ற அனைத்து பரிசுகளையும் விட தகுதியின் அடிப்படையில் அதிகமாக உள்ளது. ஒரு அமைதியான மற்றும் அமைதியான சூழலில் வியாசர் தனது ஆழ்ந்த ஞானத்தை தனது அர்ப்பணிப்புள்ள மாணவருக்கு வழங்கத் தொடங்கினார். ஜீவன் அல்லது ஆன்மா, அவர் கூறினார், அனைத்து இருப்புக்கும் மையமாக உள்ளது. இயற்கையின் மாற்றங்களாக இருக்கும் பன்முக பண்புகளை கொண்டுள்ளது. அவர் பேசும்போது வளிமண்டலம் மரியாதைக்குரிய காற்றால் நிரம்பியது. சத்தியத்தின் சாராம்சம் வெளிப்படுத்தப்படுவது போல் இருந்தது. புலன்கள், மனம் மற்றும் ஆன்மாவுக்கு இடையிலான சிக்கலான உறவுகளை வியாசர் தொடர்ந்து விளக்கினார். துரோக நிலப்பரப்பில் பயணிக்கும் ஒரு திறமையான தேரோட்டியைப் போல அவர் கூறினார், ஆன்மா அதன் புலன்களின் உதவியுடன் வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்துகிறது. அவை நன்கு பயிற்சி பெற்ற குதிரைகள் போன்றவை. புலன்களின் பொருள்கள் புலன்களை விட உயர்ந்தவை. அதே நேரத்தில் மனம் அந்த பொருட்களுக்கு வேலே நின்றது. புரிதல் நுட்பமான மற்றும் துளையிடும் திறமை இன்னும் உயர்ந்தது. மேலும் இந்த படிநிலையின் உச்சத்தில் வெளிப்படுத்தப்படாத பிரம்மா, அனைத்து புரிதலுக்கும் அப்பாற்பட்ட மிக உயர்ந்த உண்மை. வியாசரின் வார்த்தைகள் அர்த்தத்தின் திரைச்சீலை நெய்யும் போது அவரது மாணவர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். தீவிரமான சிந்தனை மற்றும் சுய கட்டுப்பாடு மூலம் புலன்களையும் அவற்றின் பொருட்களையும் ஆத்மாவுடன் இணைக்கக்கூடிய யோகியை பற்றி அவர் பேசினார். நனவில் 3 நிலைகளை பிரதிபலிப்பதன் மூலம் பொருள், சிந்தனை செயல் மற்றும் சிந்தனையாளர்களின் மரண இருப்பின் வரம்புகளை மீற முடியும். ஒருவரின் இதயம் சுத்திகரிக்கப்படும் போது என்று வியாசர் கூறினார். ஒருவர் தனது உண்மையான இயல்புடன் இணக்கமாக வாழும்போது மிக உயர்ந்த மகிழ்ச்சியை அடைகிறார். வியாசரின் வார்த்தைகளை கேட்டபோது மாணவரின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. இது ஒரு தத்துவ சொற்பொழிவு மட்டுமல்ல, பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பாதை என்பதை அவர் உணர்ந்தார். அத்தகைய நிலையை அடைந்த யோகி ஒரு நிலையான சுடர் போல வாழ்ந்தார். அதன் அமைதியில் அசைக்க முடியாத வியாசர் தனது ஆரம்ப விளக்கத்தை முடித்தவுடன் உண்மையை புரிந்து கொள்வதில் விசுவாசம் மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். இந்த அறிவு அமைதியான ஆனால் சுய கட்டுப்பாடு மற்றும் வேதங்களை பற்றிய ஆழமான புரிதல் உள்ளவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் வழங்கப்படக்கூடாது என்று அவர் கூறினார். இந்த புனித ஞானத்தை பெறுவதற்கான தகுதிகளை வியாசர் கோடிட்டு காட்டும்போது மாணவர் கவனமாக கேட்டார். இறுதியாக ஒரு மென்மையான விசாரணை காற்றுடன் வியாசர் தனது மாணவரிடம் கேட்டார், சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் என்ன புரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? உங்கள் மனதில் என்ன சந்தேகங்கள் உள்ளன? அவர் பேசும்போது சூரியனும் சந்திரனும் அடிவானத்திற்கு மேலே உயர்வது போல் தோன்றியது. அறிவின் நிலப்பரப்பை ஒளிய செய்தது. வளிமண்டலம் எதிர்பார்ப்புடன் இருந்தது. வாழ்க்கையின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படவிருப்பது போல் இருந்தது. ஒரு அமைதியான சூழலில் பெரிய முனிவர் வியாசரில் அர்ப்பணிப்புள்ள மாணவரான சுக அச்சத்துடன் அமர்ந்தார். ஆச்சாப்பாவில் மர்மங்களை பற்றி மேலும் அறிவொளியை தேடினார். மரியாதையுடனும் ஆர்வத்துடனும் இந்த ஆழமான விஷயத்தை விரிவாக விளக்குமாறு வியாசரிடம் கேட்டார். வியாசர் தனது புத்திசாலித்தனமான கண்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்து கொண்டு ஞானத்தை ஒரு திரைச்சிலை விசர்வு செய்ய தொடங்கினார். ஆச்சாப்பாதான் அனைத்து உயிரினங்களிலும் பரவியிருக்கும் சாராம்சம். இது 5 அடிப்படை கூறுகளால் ஆனது. பூமி, நீர், ஒளி, காற்று மற்றும் விண்வெளி. இந்த கூறுகள் பொருளில் ஒன்றாக இருந்தாலும் படைப்பின் தனித்துவமான அந்தங்களாக
ஒரு கடலில் அலைகை போல வெளிப்படுகின்றன என்று அவர் கூறினார். வியாசர் பேசியது போல் ஒரு அமை அதன் கைகால்களை நீட்டி அவற்றை மீண்டும் திரும்பப் பெறுவது போன்ற ஒப்புமையால் சுதாவில் மனம் தீர்க்கப்பட்டது. அப்படித்தான் என்று வியாசர் விளக்கினார். 5 பெரிய நிறுவனங்கள் மாற்றங்களுக்கு உட்படுகின்றன. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் உருவாக்குகின்றன, அழிக்கின்றன. படைப்பாளர் இந்த கூறுகளை உயிரினங்களிடையே சமமாக வெளியோரித்துள்ளார். ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான விரிதாச்சாரங்களுடன் பல்வேறு நோக்கங்களுக்காக சேவை செய்கின்றதுகாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. 5 உயிரினங்களுக்கு இடையிலான இந்த சிக்கலான உறவுகளின் பலையையும் பல்வேறு உயிரினங்களில் அவற்றின் வெளிப்பாடுகளையும் ஒருவர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கேட்டார். வியாசர் புன்னகைத்தார். அவரது கண்கள் பரீட்சியால் மின்னின சமமற்ற தகவலை புரிந்து கொள்ள இந்த தனிமங்களிலிருந்து எழும் புலன்களையும் பண்புகளையும் கருத்தில் கொள்ளுங்கள். ஒளி விண்வெளியிலிருந்து உருவாகிறது. அதே நேரத்தில் வடிவம் ஒளியிலிருந்து பேர்க்கிறது. தண்ணீரிலிருந்து சுவை வெளிப்படுகிறது. பூமியிலிருந்து வாசனை மற்றும் காற்றிலிருந்து தொடுத முக்கிய சுவாசல் கைகால்களில் செயல்பாடு மற்றும் செரிமான நெருப்பு அனைத்தும் காற்றில் மாற்றங்கள் ஆகும் என்று அவர் கூறினார். வியாசர் அச்சப்பாவின் மர்மங்களை தொடர்ந்து வெளிப்படுத்திய போது சுகர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். புலன்களுக்கும் பண்புகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை ஒருவர் எவ்வாறு வேறுபடுத்தி காட்ட முடியும் என்றும் அவை நனவின் ஆதாரமான புரிதலுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படுகின்றன என்றும் கேட்டார். வியாசரில் பதில் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. ஆமை அதன் கைகால்களை பின்வாங்குவதைப் போலவே புரிதல் புலன்களை உருவாக்கி அவற்றை தனக்குள்ளேயே திரும்பப் பெறுகிறது. புரிதல் தான் 5 பண்புகளாக மாறுகிறது. வடிவம், வாசனை, சுவை, ஒளி மற்றும் தொடுதல் மேலும் மனம் உட்பட 6 புலன்களாகவும் மாறுகிறது. புரிதல் இல்லாத போது பண்புகள் எண்ணெய் கூறுகளின் சிக்கலான நடனம் மற்றும் அவற்றின் மாற்றங்களை பற்றி சிந்தித்த போது சுகாவில் மனம் ஆச்சரியத்தால் நிரம்பியது. ஒவ்வொரு உயிரினத்திலும் 3 அடிப்படை குணங்கள் உள்ளன என்பதை வியாச தொடர்ந்து விளக்கினார். ராஜாக்கள், தமாஸ் மற்றும் சபா இந்த குணங்கள் அவற்றில் சொந்த சகக்களிடமிருந்து எழுகின்றன மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் சமமாக வெளிப்படுகின்றன. ராஜாக்கள் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான நிலைகளுடன் தொடர்புடையவர்கள். அதே நேரத்தில் தாமூஸ் திகைப்பு, புரிந்து கொள்ள முடியாத மற்றும் நிச்சயமற்ற காரணங்களுடன் தொடர்புடையவர். மறுபுறம் சபா மகிழ்ச்சி, சமநிலை, மனநிறைவு மற்றும் ஒற்றுமை உணர்வால் வரைப்படுத்தப்படுகிறது. வியாசர் தனது சொற்பொழிவை முடித்தவுடன் சூரிய ஒளியில் மலரும் தாமரை போல தனது புரிதல் விரிவடைவதை சுகர் உணர்ந்தார். பண்டைய ஞானத்தின் இதயத்தில் மனம், புரிதல் மற்றும் ஆன்மா ஆகியவற்றுக்கு இடையிலான சிக்கலான நடனம் பற்றி வியாசர் பேசினார். நமது உள்மனங்களின் ஆழத்திலிருந்து பிறந்த எண்ணற்ற எண்ணங்களுக்கு மனம் ஒரு கலன் என்று அவர் விளக்கினார். புரிதல் ஒரு நுட்பமான ஆனால் சக்தி வாய்ந்த சக்தி. எந்த கருத்துக்கள் உண்மை மற்றும் வெறும் மாயைகள் என்பதை தீர்மானிக்கிறது. இதயம் அதன் விவேகமான இயல்புடன் மகிழ்ச்சியை தருகிறது, துக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தீர்மானிக்கிறது. வியாசர் மனித அனுபவத்தின் மர்மங்களை தொடர்ந்து வெளிப்படுத்திய போது புலன்கள் வெறுமனே புரிதலின் விரிவாக்கங்கள், ஒவ்வொன்றும் அதன் சக்தியின் தனித்துவமான வெளிப்பாடு என்பதை வெளிப்படுத்தினார். நாம் கேட்கும்போது, தொடும்போது, பார்க்கும்போது, சுவைக்கும்போது அல்லது வாசனை செய்யும் போது அது இயற்பியல் உலகம் அல்ல, மாறாக நமது புரிதல் வெளி உலகத்துடன் ஈடுபட பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது. சபா, ராஜாக்கள் மற்றும் தமஸ் ஆகிய 3 நிலைகளில் புரிதல் எவ்வாறு உள்ளது என்பதை வியாசர் விவரித்தார். சபாவில் நாம் தெளிவையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறோம். ராஜாக்களில் நாம் ஆர்வம் மற்றும் ஆசைகளால் ஏற்கப்படுகிறோம். தம்சில் நாம் இருளுக்கும் கரியாமைக்கு அடிபணிகிறோம். இருப்பினும் நமது புரிதல் இந்த பகுதிகளை வழிநடத்தியாலும் அது ஒரு இறையாண்மை கொண்ட நிறுவனமாக உள்ளது. இயற்பியல் உலகின் வரம்புகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. முனிவரின் வார்த்தைகள் மனதின் ஒரு தெளிவான உருவத்தை வரைந்தன. இது படைப்பாற்றல் மற்றும் பிழிவு ஆகிய இரண்டையும் கொண்ட ஒரு பன்முக கருவியாகும். நம் மனம் எதையாவது விரும்பினால் அது மன உணர்வு ஆகி அதன் சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் என்று கூறப்படுகிறது. ஆனால் புலன்கள் அடக்கப்பட வேண்டும் என்று வியாசர் எச்சரித்தார். ஏனெனில் அவை புரிதலின் விரிவாக்கங்கள் மட்டுமே திசை திருப்பல் மற்றும் ஏமாற்றத்திற்கு ஆளாகின்றன. மனித அனுபவத்தின் மர்மங்களை
நாம் ஆழமாக ஆராயும்போது ஆன்மா அல்லது சித்ரனாக் என்பது இறுதி யதார்த்தம், எல்லா இருப்புகளும் பாயும் ஆதாரம் என்று வியாசர் வெளிப்படுத்தினார். சர்வா, ராஜாக்கள் மற்றும் தான்ஸ் ஆகியவற்றின் குணங்கள் வெறும் பண்புகளாகும். அவை ஆன்மாவின் சாரத்தை புரிந்து கொள்ள இயலாது. இருப்பினும் ஆன்மா